ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பேட்ரியட்டிசம் அதுக்கப்புறம் நேஷனலிசம், ஜிங்கோயிசம் இதுக்கான டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரியட்டிசம், லவ் டுவர்ட்ஸ் ஒரு ஓன் கண்ட்ரி. ஸோ உங்கள் கண்ட்ரி மேலே அளவுக்கு அதிகமான லவ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியட்டிசம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கண்ட்ரி வந்து ஏதாவது தப்பான பாலிசிஸ் மேக் பண்ணுறாங்க, ஏதாவது தப்பான டெசிஷன் எடுத்தால் அதே நேரத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியட்டிசம். இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஸோ சொல்லப்போனால் நானுமே ஒரு பேட்ரியட்டிஸ்ட் தான். இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிசம் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களோட கல்ச்சர், உங்களோட எத்னிசிட்டி, ஸோ உங்களுடைய லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரி தான் சுப்பீரியர், அடுத்த கண்ட்ரி வந்து நம்மளோட இன்ஃபீரியர் அப்படின்னு நினைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நேஷனலிசம். அதே நேரத்தில் நேஷன் வந்து தப்பான பாலிசிஸ்லாம் மேக் பண்ணுறாங்க, சில தப்புகள் பண்ணுறாங்கன்னா அப்பயும் சப்போர்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நேஷனலிசம். ஜிங்கோயிசம் இஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் நேஷனலிசம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி, நம்மளுடைய வந்து வலிமையை யூஸ் பண்ணி அடுத்த கண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறது, ஒரு அன்ஜஸ்டிஃபைடு மேனரில் அடுத்த கண்ட்ரியை வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிங்கோயிசம். ஸோ இதுக்கும் மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சைனா.